மக்களவைத் தேர்தலுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில 10 இடங்கள்ல பாமக போட்டியிடுறாங்க. அதுல 9 இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். இந்த பட்டியலை பார்த்ததுமே அன்புமணி ராமதாஸ் பெயர் எங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. தருமபுரி தொகுதியில அன்புமணி ராமதாஸ் தான் களமிறங்குவார் என்று பரவலாக பேசப்பட்டது. பாமக தொண்டர்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த பட்டியல்ல அவருடைய பெயர் இல்லை. அதற்கு பதிலாக தருமபுரி மக்களவை தொகுதியில் பாமகவின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க, எதனால அன்புமணி ராமதாஸ் போட்டியிடலை அப்படிங்கிற விஷயத்த பாமக வட்டாரத்தில் விசாரிச்சோம். அதற்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த பட்டியலை நீங்க மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டியிட்ட பெரும்பாலானவர்கள் இதில் இருக்க மாட்டாங்க. இப்போ ஏகே மூர்த்தியெல்லாம் தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலுமே பாமக தரப்பில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முறை புதியவர்களுக்கு வாய்ப்பு தரணும். அதே நேரத்தில் கட்சிக்காக ரொம்ப நாள் வேலை செஞ்சவங்க, அடிமட்ட தொண்டர்களாக இருந்து வந்தவங்களுக்கு வாய்ப்பு தரணுங்கிற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் தருமபுரியில் கேண்டிடேட்டாக போட்டிட்டார்னா அந்த தொகுதியில் நிறைய நேரம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். தேர்தலுக்கான நாட்கள் என்பது ரொம்பவும் குறைவாக இருக்கிறதுனால எல்லா தொகுதிகளுக்கும் போய் அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பாமகவே இந்த முறை 10 தொகுதியில் போட்டிடுறாங்க. இந்த 10 தொகுதிகளுக்கான பிரச்சாரத்தை அவர் செய்யணும். அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மற்ற வேட்பாளர்களை ஆதரித்து அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்யவிருப்பதனால இந்த தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் இப்போது ராஜ்யசபா எம்பியாக இருப்பதனால இன்னும் 2 ஆண்டு காலத்துக்கு அவருடைய பதவிக்காலம் இருக்கிறது. அதன் பிறகு அவர் மாநில அரசியலில் கவனம் செலுத்த விரும்புகிறார். அதனால் அவர் இந்த முறை இந்த தேர்தலில் போட்டியிடலன்னு இந்த மாதிரி தகவல்கள் பாமக வட்டாரத்தில் பரவலாக சொல்லப்படுது. அதற்கு அடுத்தபடியாக பாமகவினுடைய வேட்பாளர் பட்டியலில் தங்கர் பச்சானுடைய பெயரும் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. இயக்குனர் தங்கர் பச்சான் பாமகவினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது தெரியும். அவர் ஒரு திரைப்படத்திலேயே பாமகவை ரெஃபரன்ஸாக வச்சு காட்சிகள்லாம் வச்சிருப்பாரு. அன்புமணி ராமதாஸோடும் சரி, அதே போல் டாக்டர் ராமதாஸோடும் நட்புறவோடு இருக்கக்கூடியவர் தான். ஆனால் அவர் ஆக்டிவான ஒரு மெம்பராக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. இருந்தாலும் கடலூர் தொகுதியில் அவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. பாமக தரப்பிலிருந்து தருமபுரிக்கு அடுத்தபடியாக பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதினா கடலூர் மக்களவை தொகுதி தான். அந்த தொகுதியில் பசுமை தாயகம் தலைவரும் அன்புமணி ராமதாஸின் மனைவியுமான சௌமியா அன்புமணி போட்டியிடுவாங்கன்னு பரவலாக பேசப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அந்த இடத்துல இயக்குனர் தங்கர் பச்சான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பாமகவினுடைய இந்த 9 வேட்பாளர் பட்டியலில் திண்டுக்கல் தொகுதியில் திலகபாமா போட்டியிடுவார்னு சொல்லியிருக்காங்க. திலகபாமா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே ஒரு முறை அவர் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டவர். இந்த மாதிரியாக இந்த 9 வேட்பாளர்கள் அப்படிங்கிறது முதல் கட்ட வேட்பாளராக அவங்க அறிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் சிபிஎம்முக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல் அதிமுக தரப்பிலிருந்து எஸ்டிபிஐ அந்த தொகுதியில் நிற்கிறாங்க. நெல்லை முபாரக் வேட்பாளராக இருக்கார். திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நேரடியாகவே திமுக களம் கண்ட தொகுதி. இந்த முறை திமுக கோவை தொகுதியை எடுத்துக்கொண்டு திண்டுக்கலை சிபிஎம்முக்கு விட்டு கொடுத்துருந்தாங்க. அதே போல் அதிமுகவும் அவங்க கூட்டணி கட்சியான எஸ்டிபிஐக்கு அந்த தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது அரக்கோணம் தொகுதியில் பாமகவினுடைய சமூக நீதி பேரவையின் தலைவர் பாலு, வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அவர் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அரக்கோணம் தொகுதியில் ஜெகத் ரட்சகன் போட்டியிடுகிறார். திமுக தரப்பிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பிலிருந்து பாலு போட்டியிடுவார்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் போட்டியிடுவார்னு சொல்லியிருக்காங்க. கணேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் இளம் வயதில் சட்டமன்ற உறுப்பினரானவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அவருக்கு இருக்கு. செஞ்சி பகுதியை சேர்ந்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர். அவருக்கு இந்த முறை ஆரணி தொகுதியில் போட்டியிடுவதற்காக பாமக வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. மயிலாடுதுறையில் மா.க. ஸ்டாலின் என்பவர் போட்டியிடுவார்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இவர் ஆடுதுறையினுடைய பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு. பாமகவில் நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய ஒருவர். கட்சியினர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக தேவதாஸ் அப்படிங்கிறவர் போட்டியிடுவார்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் உடையார் சமூகத்தை சேர்ந்தவர். முன்னாடி காங்கிரஸில் இருந்தவர். உடையார் சமூகத்திலிருந்து அதிகமான பிரதிநிதித்துவம் அந்த பகுதியில் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. அடுத்தது சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாமக கூட்டணி அமையும்னு எதிர்பார்த்த போதே அதிமுக தரப்பிலிருந்தும் சேலம் தொகுதியை பாமக கேட்டு வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்ததா பாமக தரப்பில் ஒரு தகவல் இருந்தது. இந்த முறை பாஜக கூட்டணியில் சேலம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சேலம் தொகுதியில் அண்ணாதுரை என்பவர் போட்டியிடுவார். அவர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவினுடைய மாணவர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய முரளி சங்கர் போட்டியிடுவார்னு சொல்லப்படுது. பாமக மொத்தம் போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகளில் 2 தனி தொகுதிகள் இருக்கிறது. அதில் ஒரு தனி தொகுதி விழுப்புரம், இன்னொன்று காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு வேட்பாளர் அறிவிக்கப்படலை. விழுப்புரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ரவிக்குமாருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த முறை அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை விசிகாவினுடைய தரப்பிலிருந்து அவர் பானை சின்னத்தில் போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறாங்க.
அதிமுக அவங்களுடைய வேட்பாளரையே நேரடியாக களமிறக்கி இருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க இந்த முறை பாஜக கூட்டணியில் இடம்பெற்று அதிகமான இடங்களை பெற வேண்டும் அப்படிங்கிறது அவங்க தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்ததா சொல்றாங்க. அதிமுக தரப்புல அதிகபட்சம் 7 இடங்கள் வரை தருவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், பாஜக 10 இடங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதனால கட்சி வளர்ச்சிக்கு இது உதவுங்கிறதுனால 10 இடங்களிலுமே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள்லாம் எல்லா தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ண போறாங்க. அதனால தான் அன்புமணி ராமதாஸ் இந்த முறை தேர்தலை சந்திக்கல. பாஜகவுக்கு நகர்ப்புறங்களில் வாக்கு வங்கி இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிராமப்புறங்களில் வாக்கு வங்கி இருக்கும். கடந்த தேர்தல்கள் வரையும் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 7 இடங்களில் போட்டிடுறாங்கன்னா ஒரு சில தொகுதிகள் பாமகவுக்கு பெரிதும் அறிமுகம் இல்லாத தொகுதிகளாக ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இந்த முறை நிறைய தொகுதிகள் பாமகவினுடைய ஸ்ட்ராங்கான பெல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள்லேயே ஒதுக்கி இருப்பதனால பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நம்புறதா பாமக தலைவர்கள் சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியலில் இந்த 9 பேர், மீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தனி தொகுதி என்பதனால அங்கே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான் முன்னிறுத்தப்படுவார். இப்போ வந்திருக்கிற பட்டியலில் வன்னியர் சமூகத்தை தவிர்த்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் விழுப்புரம் தொகுதியிலும், அதே போல உடையார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.